இலங்கை இராணுவத்தினரின் நடவடிக்கையால் உயிருக்கு பயந்து 10 தமிழர்கள் படகு மூலம் ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி கடற்பகுதிக்கு அகதிகளாக வந்தனர். இலங்கையில் வாழும் தமிழர்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று இலங்கை இராணுவத்தினர் தொடர்ந்து துன்புறுத்தி வருகின்றனர். வெள்ளை வேனில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பலர் உயிரோடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை இராணுவத்தினரின் நடவடிக்கையால் உயிருக்கு பயந்து கண்டி பகுதியை சேர்ந்த தயபகராஜ், அவரது மனைவி உதயகலா, குழந்தைகள் மற்றும் முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த திரவேந்திரன் ஆகிய 6 பேரும் படகு மூலம் தப்பி ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியை அடுத்துள்ள அரிச்சல் முனை கடற்பகுதிக்கு இன்று அதிகாலை 4 மணி அளவில் அகதிகளாக வந்தனர். அவர்கள் இலங்கையில் தாங்கள் அனுபவித்த கொடுமைகளை கண்ணீர் மல்க தெரிவித்தனர். எந்த வேனில் வராங்களோ எப்படி ஓட்டிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. விசாரணை என்ற பேரில் ரோட்லையும் ஓட்டிட்டு போகிறாங்க, வீட்டை வந்து ஓட்டிட்டு போகிறாங்களோ எப்படி போனவனை விடுறாங்களா செய்கிறாங்களா ஒன்றுமே சொல்ல தெரியல. இப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு பொய் காரணத்தை போட்டு சும்மா கைது செய்யணும். தொடர்ந்தும் சிஐடி ஹோல்ட் பண்ணுறதும் மிரட்டுறதும் மண்டவே தொடர்ந்தும் பொய்யான காரணங்களை சொல்லி மிரட்டினதால நாங்கள் நாட்டை விட்டே வெளியேறிட்டோம். எங்கள்கிட்ட இருந்த கடைசி இதுகளையும் மிதண்டி கொண்டு தயவு செய்து நாங்கள் இந்தியா விட்டு திரும்பி போகவும் மாட்டோம். எங்களோட குடும்பத்தை பிரிக்கவும் வேண்டாம். ஜெயில் அது இதன்று நாங்கள் இங்கே வாழ்கிறதுக்கும் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்காக மாத்திரம்தான் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவிலையும் 5-6 யுத்தம் முடிஞ்ச 6 வருடமாக தொடர்ந்தும் இதே போராட்டத்தில் தான் இருக்கிறோம். கந்தானஞ்சில் போலீஸில் இருந்து வத்தலை போலீஸில் இருந்து மகர ஜெயிலில் இருந்து என்ற கணவருக்காண்டி நாங்கள் வந்து எழுடத்தினாமும் ரோட்டில் திரிகிறது தான் மேலே ஏராளமான பணத்தையும் நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். இவர்களது வருகை குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து 6 பேரையும் மீட்டனர். பின்னர் அவர்களை அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதேபோல் இலங்கை முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த தராச்சரன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் படகு மூலம் ராமேஸ்வரம் வந்தார். அவரை கியூ பிரிவு போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.